Hello friends, welcome to Venki Tech channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போன வீடியோல என்ன பார்த்தோம் அப்படினு பாத்துறோம். போன வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு சிங்கப்பூர்ல என்னென்ன வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கறத பார்த்தோம். அதே மாதிரி பெண்களுக்கு சிங்கப்பூர்ல என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். சோ அதுல நான் என்னென்ன வேலைகளுக்கு பெண்கள் வரலாம், என்னென்ன வேலைகளுக்கு ஆண்கள் வரலாம் அப்படிங்கறத பத்தி சொல்லியிருப்பேன். அதுல சில வேலைகள் வந்து நான் சொல்லியிருக்க மாட்டேன். அதாவது இப்போ ஒருத்தர் வந்துட்டு ஒரு ஃபீல்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காரு அப்படின்னா அவருக்கான வேலை வந்து நான் அதுல சொல்லியிருக்க மாட்டேன். நான் சொல்லல அப்படின்னா அந்த வேலை இங்க வந்துட்டு எடுக்கல அப்படின்னு தான் அர்த்தம். நான் சொன்னது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஏஜென்ட் மூலமா வர்ற வேலை வாய்ப்புகளை பத்தி தான் நான் சொல்லியிருப்பேன். மற்றபடி வேலைன்னு பாத்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் வெப்சைட்ல நான் சொன்ன மாதிரி மை கரியர் ஃபியூச்சர் இதுல எல்லாம் எல்லா வேலைகளும் இருக்கும். நீங்க வேணா அதுல போய் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அதுல எடுக்கல அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம எல்லாமே ஏஜென்ட் மூலமா வர்றது. ஸோ ஏஜென்ட்டுங்க கிட்ட இருந்து என்ன ஆர்டர் வரும் அப்படிங்கிறதா நான் அதுல வந்து சொல்லியிருப்பேன். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்னென்ன வேலைகள் வரும் அப்படிங்கிறதா சொல்லியிருப்பேன். ஸோ அதுல வராத ஆர்டருக்கு வந்துட்டு இப்போ ஒருத்தவங்க கேட்கலாம், பிரதர் நீங்க வந்துட்டு நான் ஒரு ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கேன், ஆனா நீங்க அந்த வேலை வந்து நீங்க அதில் சொல்லவே இல்லை, அப்ப நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ உங்களுக்காக தான் வந்துட்டு இந்த வீடியோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு நம்ம வெங்கி டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் சிங்கப்பூர் வேலை வாய்ப்புகள் பற்றிய தகவல்களுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ நீங்க ஒரு ஒரு ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க, உங்களுக்கான வேலை வந்துட்டு சிங்கப்பூர்ல வரல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா வேற வழி இல்லை, வேற வேலைக்கு வர்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்க ஒரு ஃபீல்டுல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரேர். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோங்க, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் கேட்டகரி அப்படின்னா ஏஜென்ட் மூலமா வர்றது பாத்தீங்கன்னா மந்த்லி ஒரு 2 ஆர்டரோ 3 ஆர்டரோ தான் வரும். ஸோ ஓகேங்களா, இப்போ நீங்க வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆர்டருக்காக. நான் வந்துட்டு மெக்கானிக்கல் டெக்னீஷியனா போக மாட்டேன், இல்ல ஒரு மெக்கானிக்கல் ஜெனரல் ஒர்க்கரா போக மாட்டேன், நான் வந்துட்டு போனா மெக்கானிக்கல் இன்ஜினியரா தான் போவேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட கரெக்டான ரெஸ்யூம் இருக்கணும். அது போக நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நீங்க வந்து போல்டாவோ ஸ்ட்ராங்காவோ இருக்கீங்க, என்னால வந்துட்டு அந்த இன்ஜினியர் வேலை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் வந்துட்டு செலக்ட் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்துட்டு வெயிட் பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு இப்போ ஒரு ஆர்டர் வருது, மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு வருது அப்படின்னா நீங்க வந்துட்டு அதுல செலக்ட் ஆகிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அந்த ஆர்டருக்கு வந்துட்டு உங்க டாக்குமெண்ட் அனுப்பிவிடுங்க. இப்போ நீங்க அனுப்பும்போது உங்களோட டாக்குமெண்ட் மட்டும் போகாது, அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல எத்தனையோ பேர் வந்துட்டு சிங்கப்பூர் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால என்கிட்ட பணம் இருக்கு, நான் வந்துட்டு பணத்தை கட்டி ஈஸியா வந்துடுவேன் அப்படிங்கிற மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா இப்போ ஒரு $6,000 ஒரு வேலை வருது அப்படின்னா ஒரு $8,000 கொடுத்து வர்றதுக்கு கூட ஆள் ரெடியா இருக்கு. பிரதர் நான் ஒரு $8,000 தர்றேன், எனக்கு இந்த வேலையை அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்க. அதனால பாத்துக்கோங்க, பணம்லாம் வந்துட்டு ஒரு மேட்ரு கிடையாது. நம்ம வந்துட்டு இன்டர்வியூல செலக்ட் ஆகணும், அதுதான் மேட்ரு. நம்ம டாக்குமெண்ட் வந்து கிளியரா இருக்கணும், நம்ம வந்துட்டு வேலையில வந்துட்டு தெளிவா இருக்கணும். ஸோ ஓகே, இப்போ ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் வேலை வருது, நம்ம அதுக்கு வந்து டாக்குமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம கூட சேர்த்து நிறைய பேர் டாக்குமெண்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த டாக்குமெண்ட்லாம் வந்துட்டு சிங்கப்பூர் எம்ப்ளாயருக்கு போகும். எம்ப்ளாயர் பார்த்துட்டு நம்ம கம்பெனிக்கு யாரு செட் ஆவான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அந்த பையனுக்கு வந்து இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த இதில் வந்துட்டு அந்த இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூவில் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி வீடியோ கால் இன்டர்வியூவில் வந்துட்டு கேட்பாங்க. கேட்டுட்டு உங்களுக்கு இந்த வேலைகள்லாம் தெரியுதா, இதெல்லாம் பண்ணிருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட இங்கிலீஷ் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வேலையில் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் ஓகே அப்படின்னா வேலைக்கு ரெடி ஆகிடலாம். அப்புறம் வந்துட்டு ஏஜென்ட்கிட்ட பணத்தை கட்டி வந்துடலாம். ஸோ இப்போ அந்த இன்டர்வியூ மிஸ் ஆயிடுச்சு, இப்போ நீங்க அந்த வேலையிலையும் செலக்ட் ஆகல அப்படின்னா வேற என்ன பண்ணலாம்? இல்ல பிரதர், என்னால் அடுத்த வேலைக்கும் வந்துட்டு அடுத்த வேலையில நான் கான்ஃபிடென்ட்டா இன்டர்வியூல செலக்ட் ஆயிருவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெயிட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஒரு மாசங்களுக்கு திருப்பி ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் வேக்கண்ட் வரலாம். ஏன்னா இப்போ நம்ம சொல்றது இன்ஜினியர் வேக்கண்ட். ஸோ இன்ஜினியர் வேக்கண்ட்ங்கிறது அடிக்கடி எல்லாம் கிடைக்காது, ஓகேங்களா? மந்த்லி ஒரு வேக்கண்ட் அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ அப்போ இன்ஜினியர் விட்டுருங்க, நான் சொல்றது இந்த மாதிரி தான். மற்ற ஒரு ஃபீல்டா இருந்தாலும் சொல்றேன், மந்த்லி ஒரு வேக்கன்சி இந்த மாதிரி வர்ற வேலைகளுக்கு வந்து நம்ம இப்படிதான் பண்ண முடியும். ஸோ செலக்ட் ஆகிடுவேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கு மட்டும் நீங்க வெயிட் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்துட்டு வேற வேலைக்கு ட்ரை பண்றதுதான் பெட்டரா இருக்கும். ஏன்னா இப்போ வந்துட்டு நீங்க ஒரு மெக்கானிக்கல் டெக்னீஷியனா இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்க ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க் வருது அப்படின்னா நீங்க வந்து அதுக்கு தைரியமா ட்ரை பண்ணலாம். ஏன்னா சிங்கப்பூரை பொறுத்தளவு நீங்க வந்துட்டு 50% வேலை தெரிஞ்சினாலே போதும். ஏன்னா இங்க வந்துட்டு நீங்க வந்துட்டு அந்த எம்ப்ளாயர் வந்துட்டு உங்களை ஒன்றும் அவ்வளோ வந்து டார்ச்சர் பண்ண போறது இல்லை. சரி ஓகே, புது பையன் கொஞ்சம் கத்துக்குருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்களே தவிர எல்லாருமே வந்தோடனே உனக்கு வேலை தெரியல அப்படிங்கிற மாதிரி யாரும் நம்மளை வந்துட்டு டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால சரி ஓகே பிரதர், இப்போ நான் வந்துட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கோ இல்லை ஒரு ஃபீமேல் வந்துட்டு ஏதோ ஒரு வேலைக்கோ அப்ளை பண்றீங்க அப்படின்னா அந்த வேலை
கிடைக்கவே இல்லை ரொம்ப வருஷமா. இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட பேசுறது என்னன்னா, அப்படிதான் நானும் ஒரு 2 வருஷமா ட்ரை பண்றேன், ஒரு 1 இயரா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், சிங்கப்பூர் வேலைக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் காரணம். ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஆள் மட்டும் அப்ளை பண்ண போறது இல்லை, நம்மளோட சேர்த்து ஒரு 100 பேர் ஆல்ரெடி சிங்கப்பூர் ரிட்டர்ன் கேண்டிடேட்டும் வந்துட்டு இதுல அப்ளை பண்ணுவாங்க. அப்ப அந்த எம்ப்ளாயர் யார் எடுப்பாரு? அந்த சிங்கப்பூர் ரிட்டர்ன் கேண்டிடேட்டை தான் வந்துட்டு அவர் எடுப்பாரு. ஸோ அப்போ ஃப்ரெஷர் வந்துட்டு என்ன பண்ண முடியும்? வேற வழியே இல்லை. அப்படிதான் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓகேங்களா, இப்போ ஃப்ரெஷர் சரி ஓகே, இப்போ வந்துட்டு இந்த பெரிய கேட்டகரி, ஒரு இன்ஜினியர் கேட்டகரி, ஒரு இல்லை சூப்பர்வைசர் கேட்டகரி போறது கஷ்டமா இருக்கு பிரதர், நான் ஒரு ஜென்ரல் ஒர்க்கருக்கு போலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கேயும் வந்துட்டு டிஃபிகல்ட் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா ஜென்ரல் ஒர்க்கர் போறதுக்கு வந்துட்டு 100 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த 100 பேர்லயே நம்மள எடுக்கணும் அப்படிங்கிறப்ப பாத்துக்கோங்க. அப்போ வந்துட்டு சிங்கப்பூர் வேலைங்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. இப்போ ஜென்ரல் ஒர்க்கர் ஈஸியா காசு கட்டிடுவேன், இல்ல ஜென்ரல் ஒர்க்கர் தானே ஈஸியா போயிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் அதுவும் கஷ்டம். ஏன்னா அந்த அளவுக்கு டாக்குமெண்ட் வரும், அந்த அளவுக்கு நம்ம ஊர்ல இருந்து வேலை வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கான வேலை வாய்ப்புகள் வரும் அப்படின்னு வருது அப்படின்னா, என்னால ஜெயிக்க முடியும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வேற வேலைக்கு வர்றதுதான் வந்துட்டு பெட்டரா இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட சுச்சுவேஷனை பொறுத்தளவு நம்ம வந்துட்டு சிங்கப்பூர்ல வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிறப்ப தான் எய்ம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணி வீணடிக்கிறதுக்கு பதிலாக ஏதோ ஒரு வேலைக்கு வந்துட்டு இங்க வந்து சம்பாதிக்கிறதா நல்ல ஒரு புத்திசாலித்தனம். ஸோ இப்போ வேற வேலைக்கு வர்றதுல என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஃபீல்டை விட்டுட்டு வேற வேலைக்கு வர்றோம் அப்படின்னா அங்க வந்துட்டு என்ன கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், போக போக அப்புறம் வந்துட்டு பழகிரும். ஸோ அதனால அதை பார்த்துக்கோங்க. ஸோ என்னோட அட்வைஸ் வந்து இதுதான். சரி நீ என்ன பெரிய ஆளா, நீ வந்து எங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. ஏன்னா என்னோட 2 இயர்ஸா நான் வந்துட்டு 2 வருஷமா வேலை தேடிட்டு இருந்தேன். என்னோட அனுபவத்துல நான் இதெல்லாம் சொல்றேன். நான் எனக்கான வேலை வந்துட்டு நான் கிடைக்கல அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ணேன், வேற வேலைக்கு ட்ரை பண்ணி 1 மாசம் 2 மாசம் ஆச்சு நான் அந்த ஜென்ரல் ஒர்க்கர் கேட்டகரியில வர்றதுக்கே. ஸோ அப்படிங்கிறப்ப அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இவ்வளவுதான். இதுல நான் சொன்ன தகவல்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மேலும் சிங்கப்பூர் பத்தின தகவல்களுக்கு வெங்கி டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம்.